Violeta Rainbow Comic Book. என்னல இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்படி ஒரு கதையை நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல. என்னல சொல்லுங்க. இவ என்ன அவ்வளவு அழகா இருக்கான்னு இப்படி பேசுறான்? அவ முக பாக்க ஜாம்பன் மாதிரி இருக்கு. இந்த காமிக் புக்கோட கதைய 1க்கு 4 தடவை படிச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. இதோட விலை வெறும் 500 ரூபாய் தான்ல, வாங்கிக்கோங்க. இந்த புக்க அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி படிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஜியான். எனக்கு இந்த புக்கு தேவையே இல்ல. ரொம்ப பேசாதீங்களே, யாராவது இதை வாங்கிதான் ஆகணும். இப்ப விட்டா கொஞ்ச நேரத்துல நான் விலை ஏத்திடுவேன். அதனால ஒழுங்கா உங்கள யாராவது ஒருத்தங்க 500 ரூபாய் கொடுத்து இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்க அம்மா எனக்கு ஒரு அவசர வேலை கொடுத்தாங்க. நான் அதை செய்யணும். நான் கிளம்புறேன். இந்த புக்குக்கு யாராவது சொந்தக்காரங்க மாட்டுவாங்க. நீ அவங்கள புடிச்சுக்கோ. அப்புறம் பாக்கலாம் ஜியான். உங்க 2 பேரையும் நாளைக்கு நானே வந்து சந்திக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட 500 ரூபாலாம் கிடையாது ஜியான். போய் சொல்லாத. இதனால இதுதான்ல எனக்கு Toon Tamil YouTube channel. Dormon latest episode. என்ன ஏமாந்துட்டியா? இந்த காமிக் புக்கே நீ 500 ரூபாய் கொடுத்து வாங்குன. 500 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி இதுல என்னதான் இருக்கு? சொல்லு நோபிட்டா. சரி சரி, இப்ப எதுக்கு அழுவுற? அழுவுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எழுந்துரு. புதுசா வந்திருக்கு டைனோசர் காமிக் புக். சீக்கிரம் வாங்குங்க. இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. என்னால இந்த காமிக் புக்க வாங்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்றது? அத இருந்த காசுலாம் போயிடுச்சு. டோரேமான், நீ நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும். ப்ளீஸ் பண்ணு. சரி சரி பண்றேன் இரு. கேண்டி லான்ச்சர் டிவைஸ். இதுல இருக்கிற ஒரு கேண்டிய மனுஷங்க சாப்பிட்டாலே போதும். அப்புறம் மனுஷங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இங்க யாராவது இருந்தா உனக்கு ட்ரையல் பண்ணி காமிச்சிருவேன். ஆனா இங்கதான் இப்ப யாருமே இல்லையே. யார போய் தேடுறது? நோபிட்டா, நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். இப்ப அதோட பவரை காட்டுறேன் பாரு. ஆமா, ஒண்ணுனா போய் தோட்டத்துல இருக்கிற புல்ல கட் பண்ணு. என்ன? ஆனா அம்மா, நான் ஹோம்வொர்க் பண்ணணுமே. அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். என்னங்க, தூங்குறத விட்டுட்டு போய் காமிக் புக் வாங்கிட்டு வாங்க போங்க. என்ன காமிக் புக் வேணுமா? அது ஒண்ணு இல்லங்க, நோபிட்டாக்கு காமிக் புக் வேணுமா? அவன் எனக்கு தோட்டத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான். போய் வாங்கிட்டு வாங்க. என்ன அதுக்காக காமிக் புக் வாங்கி தர போறியா? சரி, இப்பவே வாங்கிட்டு வரேன். இந்த பக்கம் போவோம். Thank you so much. அப்பா வந்துட்டாரு. இந்தாப்பா உன்னோட காமிக் புக். தேங்க்யூப்பா. இப்போ அது என்ன நிம்மதியா தூங்க விடு. ஆஹா, கிடைச்சிருச்சு. சிக்கிட்டான்ல. எல எங்கேயும் போகாத, ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுல. எங்கல போனோம் அதுக்குள்ள? எல 2 பேரும் எங்கேயும் போகாம அங்கேயே நில்லுங்களே, தான் வரேன். இப்போ உங்ககிட்ட தான் நான் புக்ஸ வித்தாகணும். அட, அதுக்குள்ள எங்களே போனாங்க. அசையாம 2 பேரும் அங்கேயே நில்லுங்க, இதை வந்துட்டேன். என்னது இது வரைக்கும் ஒரு புக்க கூட விக்க முடியலையே. ஜெய்கோ கோச்சுக்கிட்டா என்ன பண்றது? ஒரு புக்கு கூடவா விக்கல? நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லா புக்கையும் வித்துடலாம். கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? என்னோட புக்கெல்லாம் யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்க. ஏன்னா கதை நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இப்பெல்லாம் கதை சுவாரஸ்யமா இருக்கணும். அழாத, இந்த புக் எல்லாத்தையும் நானே வித்து தரேன். இந்த புக்கு எல்லாத்தையும் நான் வெற்றிகரமா வித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க வருவேன். ஒருவேளை நான் விக்க முடியலன்னா என் பேரைய மாத்திக்கிறேன். இந்த புக்கை வாங்குறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கே இரு. நான் வித்ததுக்கு அப்புறம் என் உண்மையான அன்பு என்னன்னு உனக்கு புரியும் பாரு. போயிட்டு வரேன் செல்லம். அது வரைக்கும் உன் கண்ணுல இருந்து சின்ன கண்ணீரை கூட நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது போதும் எனக்கு. போய் எல்லாத்தையும் சீக்கிரம் வித்துட்டு வந்துடு. கண்டிப்பா ஜெய்கோ. இந்த கதையை பத்தி எல்லார்கிட்டயும் எடுத்து சொல்லி நான் அவங்க கிட்ட இதை விக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்யூ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாய். மாட்டல, திரும்பவும் அவங்க கிட்டே போக போறேன். உங்களை தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன்.
என்னால என்கிட்ட இருந்து ஓடி ஒளியலான்னு பாக்குறீங்களா? அச்சுக்க. Toon Tamil YouTube channel. Dormon latest episode. உங்களால மட்டும்தான்ல இப்ப எனக்கு இந்த உதவியை செய்ய முடியும். என்னது? நீங்க மட்டும் இதை வாங்கிக்கலன்னா சைக்கோ மனசு உடைஞ்சு போயிடுவாள். அதுக்கப்புறம் நானும் மனசு உடைஞ்சு போயிடுவேன். எல்லா புக்கையும் வித்துட்டு வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். முழு நம்பிக்கையோட வீட்டுல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள. நீங்க மட்டும் இப்ப எனக்கு உதவி செய்யலன்னா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? இந்த புக்கு பேரை சொன்னாலே யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அவனை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இத சாப்பிட்டு பாருங்க. ஹலோ, போன முறை டின்னர் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வயலட்டா காமிக் புக்கை நீங்க படிச்சீங்களா? அது ஒரு கோல்ஃப் சம்பந்தப்பட்ட கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வயலட்டா ரெயின்போவா? வயலட்டா ரெயின்போ புக்கு வாங்கலையோ? வயலட்டா ரெயின்போ இதோ நான் இப்பவே வந்து வாங்குறேன். சீக்கிரமா வாங்குங்க சார், எங்க கிட்ட கம்மியான புக்கு தான் இருக்கு. எப்படியோ இந்த புக்கை வாங்கியாச்சு. பரவாயில்ல, சூப்பரா வேலை செய்யுது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா புக்ஸையும் நம்ம வித்துட முடியும். கேண்டியை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண, மொத்தமா காலி பண்ணிடாத. 1 2 3 ஷூட். மேடம் எப்படி இருக்கீங்க? நீங்க வயலட்டா ரெயின்போங்கிற காமிக் புக்க படிச்சிருக்கீங்களா? வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மேடம் நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் கிளாஸுக்கு ஒழுங்காவே வரதில்லை. இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? நாளைக்கு நீங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும். அப்படியே வாயை திறந்த மாதிரி வைங்க. நீங்க இந்த வயலட் ஆஃப் ரெயின்போ புக்ல உள்ள கதையை படிச்சீங்களா? வயலட்டா ரெயின்போவா? இல்லையா? அது எவ்வளவு சூப்பரான கதை தெரியுமா? ஒன்னையும் விட மாட்டேன். வயலட் ஆஃப் ரெயின்போ காமிக் புக் வாங்குங்க. வயலட் ஆஃப் ரெயின்போ வாங்குங்க. உனக்கு எதுக்கு அந்த புக்கு? ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்த வாரம் நடக்க போறோம். எல்லாரும் சீக்கிரமா போய் வயலட் ஆஃப் ரெயின்போங்கிற காமிக் புக்கை வாங்கி படிங்க. அந்த புக் கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. சீக்கிரம் போங்க. அது ரொம்ப அருமையான காமிக் புக். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. சீக்கிரமா வாங்கி படிங்க. மறந்துடாதீங்க. உடனே போங்க. வாங்கி படிங்க. இப்ப நான் அடிக்க போற ஷாட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாரு. சீக்கிரம் போங்க. வயலட் ஆஃப் ரெயின்போ காமிக் புக்கை வாங்கி படிங்க. மக்கள் மத்தியில அது நல்லா பேசப்படுற புக். என்ன சொன்னாங்க? வயலட்டா ரெயின்போ புக்கா? அப்படி அந்த புக்ல என்ன இருக்கு? நான் உடனே வாங்கி படிக்கணும். அம்மா, இந்தாங்க. என்னம்மா வச்சுக்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு புக் வேண்டாமா? 2 புக்கா கொடுங்க. ஓகே, சந்தோஷமா ஓகே, படிங்க. தேங்க் யூ. உங்களுக்கு நீங்க தானே வயலட்டா ரெயின்போ புக்க விக்கிறீங்க? சீக்கிரமா எனக்கு ஒரு புக் வேணும், அர்ஜென்ட். ரைட், கொடுத்துருவோம். எனக்கு ஒரு வயலட் ரெயின்போவை கொடுக்க முடியுமா? தாராளமா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. சந்தோஷமா படிங்க. டோரேமான், எல்லா புக்கும் வித்துடுச்சா? வித்தாச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் புக்கு பாக்கி இருக்கே. அதான் நம்ம கிட்ட இவ்ளோ கேண்டி இருக்கே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? எல்லா புக்கும் வித்துல கொஞ்சம் பாக்கி இருக்கா? உனக்கு தான் அந்த புக்கு தேவையில்லைன்னு ஓடுனியே. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். சரி விடுப்பா, கேக்குறான்ல. இந்த புடி. வாங்கிட்டேன். இன்னும் இவ்வளவு புக்கு தான் பாக்கி இருக்கா? எல்லாருமே புக்க வாங்கிட்டாங்க. இப்ப இதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. வந்துட்டோம் ஜெய்கோ, கண்ணை திறந்து பாரு. உன்னை நம்பி கண்ணு திறக்கலாமா? எல்லாரும் என் புக்க வாங்கி படிக்கிறாங்களே, என்னால நம்பவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி எல்லா புக்கையும் வித்துட்ட. அதுதான் ஜெய்கோ என்னோட ஸ்டைல. அது சுனியா தானே? அவன் கூட என்னோட புக்க தான் படிக்கிறான். ஒரு நிமிஷம் நில்ல. ஆமா, இந்த கதை உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு மோசமான கதையை நான் படிச்சதே இல்ல. ஆமா, அப்படி இந்த புக்ல என்ன இருக்குன்னு ஏன் எல்லாரும் வாங்கி வாங்கி படிக்கிறாங்க? அப்ப எல்லாரும் எதுக்காக இந்த புக்க வாங்குனாங்க? சோனியோடி தொலைச்சலை படிச்சிட்ட போதும், இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க.
இங்க பாருங்க, இந்த புக்ல அப்படி பெருசா ஒண்ணுமே இல்லையே. நான் கூட இந்த புக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைச்சேன். இது பாதிக்கு மேல போனா ரொம்ப போர் அடிக்குது. இத காசு கொடுத்து படிக்கிற அளவுக்கு வர்த்து கிடையாது. நீங்க திருப்பி காசு கொடுங்க. கடையை எடுத்துட்டு ஓடிடுவோம். எனக்கு கொடுங்க. எனக்கு வயலட்டா ரெயின்போ கதை பிடிக்கும். ப்ளீஸ் எனக்கு ஒரு புக்க கொடுத்துட்டு போங்க. இப்ப வாங்கிட்டு அப்புறம் காசை திருப்பி கொடுங்கன்னு கேப்பீங்க. தரா அப்படின்னா நிறைய பேருக்கு என்னோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நோபிட்டா தான். அப்படின்னா அவன் தான் எல்லா புக்கையும் வித்திருக்கானா? என் புக் எல்லாம் வித்ததுக்கு காரணம் அவன் தான். நோபிட்டா ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது.